வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா பால் புட்டு தான் செய்ய போறோம். இப்ப பால் புட்டுக்கு என்னென்ன தேவைன்னு நான் முதல் சொல்றேன். எங்களுக்கு பயறு வேணும். பாருங்க, நான் பயறு ஏற்கனவே எல்லாம் கழுவி எடுத்துட்டேன். பயறு, மற்றது அரிசிமா, உளுத்தம்மா வேணும். உளுத்தம்மா எப்படி அரைக்கிறது, அது நாங்க வீட்டுல அரைச்சதுதான். உளுத்தம்மா எப்படி அரைக்கணும்ன்ற உங்களுக்கு வீடியோ வேணுமெண்டா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கழுவின பயரை அவிரோக்கு போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தண்ணி விட்டு அவிய விடுவோம். அளவாக பார்த்து தண்ணி விடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ விட்டுருக்குறேன்னு. அந்த பயருக்கு கொஞ்சமாக மேலே நின்றா சரி. இப்போ நாங்கள் போடுவோம். அப்படி பயிர் அவிய இல்லை காணாட்டி நீங்கள் இடையில தண்ணியை விடுவோம். இப்போ அடுப்பை போடுவோம். பயிர் அவிகிற இந்த இடையில நாங்கள் உளுத்தமாவையும் அரிசி மாவையும் குழைச்சி புட்டா குழைப்போம். இதுக்கு ஒரு போனிக்கு 2 போனி அரிசி மாண்ட இதில் சேர்ப்போம். சேர்க்கல உங்களோட வீட்டில் நீங்கள் குறைய சேர்க்க போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதி பாதி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் குழைச்சி புட்டு எடுப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி என்னத்துக்குண்டா நாங்கள் இப்போ புட்டு குழைக்கணும் இல்லை. ஸோ புட்டு குழைக்கிறவங்க தண்ணியை போடுவோம். இன்னும் வயிற்று கிடக்குது. சுடு தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ புட்டு குழைக்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு நாங்கள் கலந்து வச்சிருக்கிறோம். 2 போனி அரிசி மாவும் 1 போனி உளுத்தம் மாவும் போட்டு கலந்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை விடுறது. புட்டு மாவை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குழைக்கல தண்ணியை பார்த்து ஃபுல்லாக ஒரே இதாக விடாமல் மெல்ல மெல்லவாக பார்த்து தண்ணி காணும்னு பார்த்து தான் தண்ணி விடணும். பிறகு கூட விட்டோம்னா புட்டு சரியாக வராது, புட்டு குழஞ்சி விடும். தண்ணி சமமான அளவுக்கு விட்டுட்டோம். பிறகு மெல்லவா மா கொஞ்சம் தண்ணி படாமல் இருக்கிற இடங்களில் நாங்கள் கையால் எடுத்து விடுவோம். கையால் மெல்ல மெல்லவா பிடிச்சி விட்டோம்னா எல்லா இடமே தண்ணி பிடிக்கும். புட்டு எல்லாமே வடிவா எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன் கையால். இப்போ வாங்க புட்டு பணியால் குத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க புட்டு எல்லாமே வடிவாக குத்தி எடுத்தாச்சு. புட்டு பாருங்க நல்லா உறுதியாக கிடக்குது. புட்டு வடிவாக அவிக்கிறதுக்கு ரெடி. வாங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் அவிப்போம். பயிருமே அவிஞ்சிட்டுது. புட்டுமா குளிக்கிற கேப்பில் இதை நிப்பாட்டி வைப்போம். இப்போ நாங்கள் புட்டை நீத்துப்பட்டிக்குள்ளே போட்டு அவிய வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது புட்டு மூடியை போட்டு மூடி விடுவோம். அடுப்பை போட்டுட்டு புட்டு அவிஞ்சு வரட்டும். வாங்க எல்லா புட்டையும் அவிச்சு போட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புட்டின் பதத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படி மாவை அமர்த்தேகா அப்படி பாருங்க அமர்த்துப்பட்ட இது புட்டின் அவியல் அர்த்தம். அப்போ திருப்ப புட்டு அமர்த்தேக சொப்டா பஞ்சு மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு 3 நீத்துப்பட்டி புட்டு வந்தது. கொஞ்சமாக போட்டது மாதிரி கிடந்தது. ஆனால் நிறைய புட்டு வந்துட்டுது. பரவாயில்லை, அவிச்சு போட்டு செய்கிறா. பிறகு அடுத்த வரைக்கும் சாப்பிடலாம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பாலை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் பாலை கொதிக்க விட்டுட்டு பயறு சீனி எல்லாம் போட்டு கலக்கி போட்டு கடைசியாக புட்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்கினா பால் புட்டு சரி ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் பயிர் ஏதாவது போடலாம். பயிறு போடலாம், சீனி போடலாம். இப்போ பயிரை நாங்கள் போடுவோம். ஏற்கனவே நாங்கள் அவிய வச்சதுதான். அடுத்தது சீனி போடுவோம்.
சீனி வந்து ஃப்ரெண்ட்ஸ் போடக்குள்ள உங்களோட வீட்டில் எப்படி சீனி கூட பாவிக்கிறோமோ குறைய பாவிக்கணுமோன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த பாலுக்கும் நீங்கள் இப்போ புட்டவளா போடுறீங்க எல்லாத்தையும் நினச்சி தேவையான அளவு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பால் கொதிச்சு வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து புட்டை போடுவோம். புட்டை போட்டு நாங்கள் வந்து கிண்டி விடுவோம். பாலா இருக்கிறது வந்து வத்தட்டும். நாங்க அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் வந்து சத்தும் கொஞ்சம் ஃப்ளேவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்க பயிர் எல்லாம் அப்படியோ மினிமி கொண்டு வழியாகிறது. ஓகே இப்போ கிளக்கி போட்டு இனிப்பெல்லாம் போட்டது இந்த பதத்திலேயே வந்து நாங்கள் இறக்கலாம். பாருங்கோ இவ்வளோ வடிவாக இருக்குண்டு பால் புட்டு ரெடி. பாருங்கோ சும்மா பயிர் எல்லாம் இறங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். இறக்கி கொண்டு வந்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க புட்டெல்லாம் வடிவா வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சுடுவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயறு புட்டு எல்லாமே வந்து வடிவா நல்ல வடிவா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிப்புமே வந்து அளவா இருக்கு. உங்களோட குடும்பத்துல வந்து இனிப்பு கூட சாப்பிடுவீங்கன்னா நீங்க வந்து கூட இனிப்பு போட்டுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.